வணக்கம். புதன்கிழமை ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. காலை 10 மணி வரைக்கும் பஞ்சமி, அதன் பிறகு சஷ்டி. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சந்திரன் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி புதன் செவ்வாய். இன்று மாலை 5:25க்கு சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து நகர்ந்து மிதுன ராசிக்குள் செல்கிறது. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும் பொழுது வாசலில் மாவிலை தோரணம் கட்டுவது ஏன்? மாவிலை கட்டினா அந்த வீட்டில் ஏதோ நல்ல காரியம் நடக்குதுன்னு அர்த்தம். அதில் எத்தனை இலை கட்ட வேண்டும் அப்படிலாம் ஒன்றும் கணக்கில்லை. சும்மா 2 கொத்து இப்படி பிடிச்சா 2 கொத்து கூட தொங்க விடலாம். இல்லை ஒரு இலையாக எடுத்து தனித்தனியாக அதை ஒரு நூலில் கோத்து வரிசையாக அப்படி தோரணம் மாதிரி போட்டு அப்படியும் மாட்டலாம். மாவிலை கட்டினாலே வீட்டில் ஏதோ நல்ல விஷயம்னு அர்த்தம். பண்டிகை நாட்களிலே வாசலில் மாவிலை சொருக வேண்டும். வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தால் வாசலில் மாவிலை சொருகணும். மாவிலை என்பது மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை உணர்த்துகின்ற விஷயம். அறிவியல் ரீதியாக இது ஏற்கப்படுகிறதா அது எனக்கு தெரியாது. சயின்டிஸ்ட் கிட்ட தான் கேட்கணும். அமாவாசை என்று 3 விஷயங்கள். 1 தர்ப்பணம் செய்வது, மற்றொன்று பசுமாட்டிற்கு பச்சரிசி, வெல்லம், வாழைப்பழம் கலந்து கொடுப்பது, 3வது சிவபெருமானுக்கு ஆத்மசாந்தி அர்ச்சனை செய்வது. அது என்னன்னு தெரியாது சார். சிவபெருமானுக்கு ஆத்மசாந்தி அர்ச்சனை செய்வதுன்னு ஒன்று போட்டிருக்காரு. அது என்னன்னு நான் தெரியல, நான் கேள்விப்பட்டதில்லை. எனக்கு இதுதான் தெரியும். தர்ப்பணம் பண்ணுறது ஓகே. பண்ண முடியாதவங்க பசுமாட்டுக்கு பச்சரிசி, வெல்லம், வாழைப்பழம்லாம் வைப்பாங்க, அதுவும் ஓகே. ஏன் சிவபெருமானுக்கு ஆத்மசாந்தி அர்ச்சனை அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படின்னா என்னன்னு தெரியல எனக்கு. கேள்வி கேட்பவர் எஸ்கே சுப்பிரமணியன், தேவி அப்பார்ட்மெண்ட், மருதபாண்டியன் நகர், திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர். அவர் சொல்கிறதுல அந்த ஒரு விஷயம் என்னன்னு தெரியல. சிவனுக்கு ஆத்மசாந்தி அர்ச்சனைன்னு ஒரு அர்ச்சனை இருக்குன்றார். அது நான் கேள்விப்படாத ஒன்று. கற்பூரத்தை ஏற்றி அதை சுற்றும் போது அதனுடைய வாடையை குழந்தையின் முகத்தில் வைத்து அப்பலாமா கூடாதா? குழந்தைக்கு எதுக்கு கற்பூரம் காமிக்கிறீங்க? எனக்கு அதுவே புரியல. சாமிக்கு தான் கற்பூரம் காமிப்பாங்க. திருஷ்டி சுற்றி போகிறதுக்கு சில பேர் கற்பூரத்தை வச்சு இப்படி பண்ணுறாங்க. 3 தரம் பண்ணிட்டு கொண்டு வாசலில் போடுறாங்க. அதை கேட்குறாரு அவர். அதை நீங்கள் அந்த கற்பூரத்தை குழந்தைக்கு கண்ணில் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கொண்டு போய் வாசலில் போட்டுருங்க. விளக்கில் ஊற்றிய ஏற்றிய எண்ணெயை மீண்டும் விளக்கை சுத்தம் செய்துவிட்டு அதே எண்ணெயை ஊற்றி ஏற்றலாமா? எண்ணெயை மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம். மேஷ லக்னம் 2ல் சனி. என்ன தொழில் பண்ணலாம்? குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் எனப்படுகின்ற 2ஆம் இடத்திலே சனி இருக்கிறதே. ஜோதிடம் பார்த்து சொன்னால் பலிக்குமா? வாக்கு பலிதம் ஏற்படுமா? ஜோதிடத்திற்கு வாக்குஸ்தானம் மிகவும் முக்கியமா? 2ல் சனி இருப்பவர் ஜோதிடம் பார்க்கலாமா? சார், மேஷ லக்னத்துக்கு 2ல் சனி இருந்தால் தப்பு இல்லை சார். ஏன்னா சுக்கிரன் வீட்டில் தானே இருக்குது, பார்க்கலாம். லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கு. நிறைய பேர் பணம் கொடுப்பாங்க பார்த்துட்டு. நீங்கள் ஜோதிடம் பார்க்கலாம் ஐயா. அஷ்டலட்சுமி வழிபாடு தேய்பிறை அஷ்டமியிலே செய்யலாமா? அஷ்டலட்சுமி வழிபாடு எல்லா நாளும் பண்ணலாம். வெள்ளிக்கிழமையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த வழிபாடு முறைகள் என்னென்ன? அஷ்டலட்சுமி வழிபாடுங்கிறது வெள்ளிக்கிழமை பண்ணலாம் சார். 8 லட்சுமியுடைய படமும் சேர்ந்து ஒரே இதில் வருது, ஒரே படத்தில் வருது. அதை வாங்கி வச்சு பண்ணலாம். RS ஜெயக்குமார், முத்துப்பேட்டை. கோவிலில் தெய்வத்துக்கு உடைக்கப்படும் தேங்காய் குடுமையோடு இருக்க வேண்டுமா, இல்லை குடுமையை பிச்சு விட்டு உடைக்க வேண்டுமா? குடுமையை பிச்சுட்டே உடையும், அப்போ தான் நல்லா உடையும், செதறும். பல்லவ மன்னன் சிம்மவர்ம பல்லவன் காலத்தில் சோழ நாட்டை சேர்ந்த சிற்பி நமச்சிவாய முத்து என்பவர் அவரால் செய்யப்பட்ட 5 நடராஜர் சிலைகளை நடராஜ பெருமானை என்ன ஆச்சு? நடராஜ பெருமான் பண்ணார். நமச்சிவாய முத்துங்கிறவர் 5 நடராஜ பெருமான் பண்ணார். அப்புறம் 5 ஸ்தலம் பேர் போடுறார் இவர். சிதம்பரம் 1, செப்பறை 2, கட்டாரி மங்கலம், அழகிய கூத்தர், கட்டாரி மங்கலம், பேம்குளம், அழகிய கூத்தர், கரிசூழ்ந்த மங்கலம், சேரமகாதேவி, கரிவேலங்குளம்,
ஆகிய தலங்களில் ஆடல் வல்லான் அற்புத காட்சி அளிக்கிறார். 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 பாஷை, இவையெல்லாம் முக்கியமானவை என்கிறார்களே, அவை என்னென்ன? 4 வேதம் தெரியும், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். 6 சாஸ்திரங்கள் என்னங்கிறத யோசித்து தான் சொன்னோம். 18 பாஷை என்னென்ன அதுவும் தெரியல. செப்பு மொழி 18 உடையாள், என் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அதுதான் தெரியும். ஏன்னா பாரதியார் மூலியமாக நான் உலகத்தை பார்க்குறேன். பாரதியார்ன்ற கண்ணாடி வச்சுட்டு நான் பார்க்குறேன். திருமணம் செய்யும் பொழுது திருமணம் செய்து கொள்ளும் மணமகன் மணமகள் 2 பேரும் பெற்றோர்களுக்கு தலைச்சன் குழந்தையாக இருந்தால் திருமணம் செய்யலாமா? அது பற்றி ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன? கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி, சேலம். சில விஷயங்களை துல்லியமாக விஷயங்களை ஆழ்ந்து பாராமல் அப்படியே பரப்ப வேண்டும் என்கிறார்கள். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது இது இருந்ததுங்க, இந்த மாதிரி ஒரு ரூல் உண்டு. ஆனால் இன்றைக்கி அது நடைமுறையில் ஒத்து வராததாக போயிடுச்சு. அதனால் இப்போ அதை ட்ராப் பண்ணிட்டோம். அப்போல்லாம் 10 பசங்க வச்சுருப்பாங்க, 6 புள்ள 4 பொண்ணு. இல்லை, சர்வசாதாரணமாக இருக்கும் இதெல்லாம், 10 பிள்ளைன்றதெல்லாம் ஒரு காலத்தில். அப்போ தலைச்சம் பையனுக்கு தலைச்சம் பொண்ணை தான் கட்டணும், இல்லை தலைச்சம் பையனுக்கு தலைச்சம் பொண்ணை கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எடுபட்டுது. இன்றைக்கி பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது, மாப்பிள்ளை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் 1 வச்சுருக்காங்க, இல்லை 2 வச்சுருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் இருக்குது மோஸ்ட்லி எல்லா ஃபேமிலிலையும். எனக்கு 2வது தான் வேணும், 1வது வேண்டான்னெல்லாம் டிமாண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இன்றைக்கி சான்ஸே இல்லை. பொண்ணு கிடச்சா போரும், மாப்பிள்ளை கிடச்சா போருன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. ரொம்ப தட்டுப்பாடு. எல்லாத்த விட தட்டுப்பாடு எதுக்குன்னா, கல்யாணத்துக்கு வரன் பொருந்துறது தான் பெரிய தட்டுப்பாடு. வரன் பொருந்தணும், நீங்கள் எதிர்பார்க்குற படிப்பு இருக்கணும், நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும், நல்ல சம்பளம் இருக்கணும், நல்ல ஃபேமிலியாக இருக்கணும். இவ்வளவெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது முதல் பிள்ளையா 2வது பிள்ளையாங்கிறத பார்க்கும்போது அது போயிடும். அதனால் அது தேவையா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அதெல்லாம் பார்க்க வேண்டாம். தலைச்சம் பிள்ளை தலைச்சம் பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணுங்கள், ஒன்றும் ஆகாது. அந்த காலத்தில் 7-8 வச்சுருந்தாங்க, அதனால் அதெல்லாம் பண்ண முடியுது. இன்றைக்கி அதெல்லாம் சான்ஸே இல்லை. தலைச்சம் பையன் தலைச்சம் பொண்ணு திருமணம் செய்யலாம். கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி கேட்ட கேள்வி இது. தலைச்சம் பையன் தலைச்சம் பொண்ணு கல்யாணம் பண்ணலாமான்றது இது ரொம்ப பழைய கொஸ்டின் சார். இது நான் நிறைய தானே இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன். அடுத்ததை பார்ப்போம், தெரிஞ்சுக்கலாம் வாங்கல. அடுத்தது, இறைவனுக்கு பூசை செய்யும் போது படங்களில் இருந்து பூக்கள் விழுந்தால் சுப நிகழ்வு நடக்கப் போகிறது என்று அர்த்தமா? அப்படி ஒரு சென்டிமெண்ட் உண்டு சார். சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோவில்லையே அந்த மாதிரி அம்பாள் சிலையிலேருந்து சரசரன்னு சரிஞ்சு விழும், பூ விழும். நிறைய ஃபேமிலியில் அதை தான் எடுத்துக்குவாங்க. அம்பாளே உத்தரவு கொடுத்தாச்சு, அவ்வளோதான் கல்யாணத்தை முடின்ட்டுருவாங்க. எனக்கு அப்படி தான் ஆச்சு என் மேரேஜும் போது. என்னுடைய ஜாதகமும் அங்கே ஒருத்தர் வந்தார், என் பொண்ணுக்கு உங்கள் பையனை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஜாதகம் கொடுத்தாரு. எங்கள் அப்பா உடனே 2 ஜாதகத்தையும் எடுத்தார். அப்படி பார்த்துட்டு ஓகே நட்சத்திரம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு குருக்கள்கிட்ட கொடுத்து, நடராஜா இதை அம்பாள் பாதத்தில் வைடா அப்படின்னார். திருசூலம் கோவிலில் அம்பாள் திரிபுர சுந்தரி பாதத்தில் அந்த நடராஜ குருக்கள்ங்கிறவர் கொண்டு போய் வச்சார். வச்சுட்டு அவர் தீபாராதனை காட்டுறார். மேலேருந்து என்னமோ பிடிச்சி யாரோ தள்ளி விட்டா மாதிரி தலையில் சுற்றி இந்த பூ, அங்கே இருந்த பூ, இங்கே பூ, இடுப்பில் பூ எல்லாம் சரன்னு சரிஞ்சு விழுறது. அவர் வெளியே வந்துட்டார், அந்த தீபார தட்டு எடுத்துன்னு வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறமும் ஒரு பூ விழுறது. எங்கள் அப்பா சொல்லிட்டார், அம்பாள் உத்தரவு கொடுத்துட்டா, அவ்வளோதான் என் பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிடுது அப்படின்ட்டார். உடனே அவர் பொண்ணு ஜாதகம் எடுத்துகிட்டு வந்தார். உங்கள் பையன் பார்க்க வேண்டாமா? அப்படி இல்லை இவ்வளோ அழகாக உத்தரவாயிருக்கு, அவனும் சரின்னு சொல்லிவிடுவான், அவனை எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், அவன் பார்த்தா சரின்னு சொல்லுவான், ஏன்னா அம்பாள் இந்த மாதிரி உத்தரவு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி திருசூலம் கோயிலில் இது நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. அதுக்கப்புறமா போய் அந்த 2 ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த நடராஜ குருக்கள் எங்கள் அப்பாட்ட கொடுத்தாரு. எங்கள் அப்பா அதை 2ஐயும் எடுத்து எங்கள் மாமனார்கிட்ட கொடுத்து, உங்கள் பொண்ணை எப்போ பார்க்க வரலாம் சொல்லுங்கள், நான் அழைச்சின்னு வரேன்னு சொல்லி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்னை கூட்டின்னு போயிட்டார். நானும் பார்த்து உடனே ஓகேன்ட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, படத்திலிருந்து பூ விழுந்தால் அது நல்ல சகுனமா அப்படிங்கிறதான் இந்த கேள்வி. ஆமாம், நல்ல சகுனம். படத்திலிருந்தோ அல்லது சுவாமி சிலையிலிருந்தோ ஒரு பூ கீழே விழுந்துடுச்சுன்னா அம்பாள் உத்தரவு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கோவிலும் அம்பாள்னு இல்லை, பிள்ளையார், சிவன், பெருமாள் எதுவாக இருந்தாலும் சரி, சுவாமி விக்கிரகத்திலிருந்தோ படத்திலிருந்தோ பூ விழுந்தால் அதை ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கொள்வது என்பது நமது பழக்கம். அவ்வாறு செய்வது தவறு கிடையாது. அதுக்காக வேணும்னு பூ தூக்கி போடக்கூடாது, அதுவாக விழணும். திருப்புவனம், எந்த திருப்புவனம்? திருப்புவனம் புதூர், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதூர்லேருந்து நவகிரகங்களில்
பெயர்ச்சி ஆகும்போது குருவுக்கு மட்டும் அதிசார பெயர்ச்சி, மற்ற கிரகங்களுக்கு அதிசாரம் பெயர்ச்சி இல்லை. ஏன்? அதோடைய மூமெண்ட் அந்த மாதிரி, அதோடைய மூமெண்ட் வந்து சயின்டிஃபிக்காக அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. முத்துலட்சுமி முருகேசன், தலைமை மருந்தாளுநர், ஓய்வு, மடப்புறம் ரோடு, முதல் தெரு, திருப்புவனம் புதூர், சிவகங்கை மாவட்டம். நல்ல கேள்வி முத்துலட்சுமி மேடம். மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். 2ஆம் இடத்திலே 2 குடைவன் ஆட்சி, சந்திரன் உச்சம், சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை 2ஆம் இடத்திலே ஏற்பட்டிருப்பதால் இனிமையாக பேசுவீர்கள். பேச்சு ஆற்றல் அதிகரிக்கும். பேச்சிலே எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. எங்கே போனாலும் பேச்சு தான் உங்களுக்கு இன்றைக்கி பலம். உங்களுடைய அழகான பேச்சு அனைவரையும் கவரும். அந்த பேச்சை வைத்து கொண்டே நீங்கள் இன்று வெற்றி வாகை சூடுவீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 2ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன்கிறது நல்ல வரவு, தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ரிஷப ராசியிலேயே சந்திரனும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றன. ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அது கூட வந்து சந்திரன் அங்கே உச்சமாக இருக்கு. சந்திரன் சுக்கிரன் இந்த காம்பினேஷன் ரொம்ப அருமையான காம்பினேஷன். அதில் ரிஷபத்திலேயே, ரிஷபந்தான் சந்திரன் உச்சமடையும் வீடு. ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன், அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கு. இது ரொம்ப அதிர்ஷ்டமான நாள். நீங்கள் என்ன பண்ணாலும் அதை 2 மடங்கு நல்லா பண்ணுவீங்க. ஒரு வேலையை முடிக்க போனால் 2 வேலையை முடித்து கொண்டு வருவீர்கள். கட்டிண்டு வான்னா வெட்டிண்டு வருவான், வெட்டிண்டு வான்னா கட்டிண்டு வருவான், இப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி ஒரு செயலை செய்ய சொன்னால் அதை 2 மடங்காக செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் உங்களிடம் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு வேலை பண்ணிங்கன்னா அதை நல்லா பண்ணுவீங்க. அது வியாபாரமாக இருக்கட்டும், குடும்ப பணிகளாக இருக்கட்டும், பொது வேலைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்வீர்கள். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். மிதுனத்திற்கு இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்று மிக 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 சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. 2 குடைவனும் 12 குடைவனும் இணைந்திருப்பதால் நிறைய பணம் வரும், நிறைய செலவாகும். செலவு கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்கும். அதனால் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரையும். அதனால் சேமிப்புகளை எப்படி தக்க வைத்து கொள்வது, கரையாமல் பார்த்து கொள்வது என்பது பற்றி நீங்கள் ஆலோசனை செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். திட்டமிடுதல் மிக குறைவாக இருக்கிறது உங்களிடத்தில். இன்னும் கூட நன்றாக திட்டமிட்டு செலவு செய்தால் செலவுகளை கம்மி பண்ணலாம். இன்றைய தினம் அது பற்றி நீங்கள் ஆலோசிக்க வேண்டிய ஒரு நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். கடக ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். ஏன்னா ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே போய் உச்சமடைந்ததோடு மட்டுமல்லாமல் 11 குடைவனோடு இணைந்து வேறு இருக்கிறது. 11ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் உச்சம், ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கு. சந்திரன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, ரெண்டும் ஒன்றா சேர்ந்துட்டு. எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மாணவ செல்வங்கள் அழகாக படித்து மேல் படிப்பு படிப்பதற்கு தகுதி பெறுவார்கள். உங்களுடைய ரிசல்ட் இப்போ தெரியும் உங்களுக்கு. நீங்கள் நிறைய மார்க் வாங்குவீங்க. மேலே படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு சுலபமாக கிடைக்கும். அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். சிம்ம ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக செயல்படுகின்ற நல்ல நாளாக விளங்குறது. உடம்புல சோம்பேறித்தனங்கிறதே இருக்காது. நல்ல ஸ்பீடாக வேலை செய்வீங்க. இன்றைக்கி எதை செய்ய நினைத்தாலும் அதை செய்து விடுவீர்கள். திட்டமிட்டபடி எல்லா செயல்களையும் செய்து முடிப்பீர்கள். முழுமையாக செய்வீர்கள். முழுமையாக செய்வீர்கள். அழகாக செய்வீர்கள். எளிதாக செய்து விடுவீர்கள். எனவே உங்கள் செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்துவது எப்படி என்பது பற்றிய ஆலோசனைகள் உங்கள் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும். இணையதளம் வாயிலாக உங்கள் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம். இணையதளத்திலே உங்கள் தொழிலை விரிவுபடுத்தினால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். உலகளாவிய வர்த்தகத்தை நீங்கள் செய்ய போகிறீர்கள்.
கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொள்வார்கள். இல்லத்தில் யாருக்காவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும். ஏதோ ஒரு கல்யாணம், காது குத்து, மஞ்சள் நீராட்டு விழா, 60ஆம் கல்யாணம், அந்த மாதிரி ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி உங்கள் குடும்பத்திலே இப்பொழுது நடைபெறப் போகிறது. அதை நீங்கள் நடத்துவீர்கள். நீங்கள் தான் நடத்துவீர்கள். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. துலா ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. மாலை 5:25 வரையிலே. ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் சாயந்தரம் 6 மணிக்கு வச்சுங்க. சாயந்தரத்துலேருந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி 5:25க்கு முடிஞ்சிடும் சந்திராஷ்டமம். அதனால் ஆஃப்டர் 5:30 அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுங்க, இல்லை 6ன்னு வச்சுங்க. 5:30 அல்லது 6 மணிக்கு மேல் நீங்கள் எதை செய்தாலும் நன்றாக இருக்கும். இன்றைய பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பிற்பகுதியிலே குருவும் சந்திரனும் 9ஆம் இடத்தில் போய் ஒன்றாக இணைகின்றன 5:25க்கு. குருச்சந்திரன் சேர்க்கை 9th ஹவுஸில் வருது. அதனால் நல்ல நாள். மார்னிங் டைம் எல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை, விட்டுருங்க. கம்முன்னு பெருமாள் மேலே பாரத்தை போட்டு பேசாமல் உட்காண்ட்ருங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினால் அது நிச்சயமாக வெற்றி பெறும். குடும்பத்தில் யாருக்காவது சுப நிகழ்ச்சி நடைபெறும். விருச்சிக ராசிக்கு இன்று மாலை 5:25க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். விருச்சிக ராசிக்கு மார்னிங் டைம்லாம் நல்லா இருக்குது, மத்தியானம் வரைக்கும் நல்லா இருக்குது. சாயந்தரம் 5:25க்கு தான் சந்திராஷ்டமம் ஆரம்பம். 5:25 5:25 PM, ஈவினிங் 5:25க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் விருச்சிகம். அதனால் மார்னிங் டைம் நல்லா இருக்குது, ஆஃப்டர்நூன் டைம் நல்லா இருக்குது. அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். என்ன செய்தாலும் வெற்றி பெறும். எந்த திட்டங்களை எடுத்தாலும் அதை முழுமையாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிகளை அழகாக செய்வீர்கள். நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்திலே உங்களுக்கு சிறப்பான ஒரு பொறுப்பினை வழங்குவார்கள். உங்களுடைய கொலீக்ஸ் யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்பெஷல் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கடின உழைப்பு, திறமை ஆகியவற்றுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும். யூ வில் கெட் த ரெக்கக்னிஷன். ஒன்று பெருசாக அப்படியே தலையில் தூக்கி வச்சு நாளில்னாலும் பரவாயில்ல, இந்த வேலை நல்லா பண்ணியிருக்கப்பா, நீ யூ டிட் த ஜாப் வெரி வெல் அப்படின்னு சொல்லணும்ல ஒரு ஹையர் அஃபிஷியல். சொல்லனா அவனுக்கு என்ன, அவன் மனசுக்குள்ளேயே பாடுறா, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்மளை ஒரு வார்த்தை நல்லா செஞ்சேன்னு சொல்கிறானா பற்றி அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை வெல்டன் நல்லா பண்ண அப்படின்னு சொல்கிறாங்களா பற்றியா அப்படின்ற அந்த மனசுக்குள்ளே அந்த ஒரு குமுறல் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அது போயிடும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், புகழ் உங்களை தேடி வரும். உங்கள் அலுவலக பணிகளை மிக அழகாக செய்து அனைவரின் பாராட்டுதலையும் பெறுவீர்கள். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். ஆனால் சாயந்தரம் 5:30 மணிக்கு ஆரம்பம் சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடுங்க. 2 நாளைக்கு கம்முன்னு விட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்கள் மிக சிறப்பாக இருப்பார்கள். ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்கள், மகிழ்ச்சியாக தங்கள் பணிகளை செய்யக்கூடியவர்கள். பொதுவாகவே தனுசு ராசினாலே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க. அதில் இப்போ இருக்கிற கிரக நிலவரம் இன்னும் நல்லா இருக்குது. 9 குடைவன் 5ஆம் இடத்திலே உச்சமடைந்ததால் மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அசையா சொத்து வாங்க முடியும். அசையா சொத்து வாங்க போகிறீர்கள். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களை தேடி வரும். வீடு, மனை, நிலம் போன்ற ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கு இப்பொழுது ஏற்ற நேரம். ஏற்கனவே நிறைய இருக்குது சார், அதில் 2-3 சிக்கல் வேறு இருக்குது. இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா அப்படின்னா வாங்குவீங்க. வரும், உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் வரும். ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு தர வேண்டியவர் நடந்து பணம் தரல. இன்றைக்கி போகும்போது சொல்லுவார், சார் ஒரு அரை கிரவுண்டு வச்சுருக்கேன் சார், அதை நீங்கள் எடுத்துங்க சார், இந்த பணத்தை கேட்காதீங்க, விட்டுருங்க சார், இந்த பணத்துக்கு பதிலாக நான் உங்களுக்கு லேண்டாக கொடுத்துட்றேன், என்கிட்ட பணம் இல்லை அப்படிம்பார். சரின்னு வாங்கிக்கோங்க, லேண்டு கிடைக்குது. அந்த மாதிரி சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி வரும். ஏதோ ஒரு காரணத்திற்காக அது உங்களிடம் வந்து சேரும். அப்படி ஏதாவது ப்ராப்பர்ட்டி கிடச்சுன்னா அதை நீங்கள் விட வேணாம், வாங்கிடுங்க. நன்மைகள் நடைபெறப் போகின்ற நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எனினும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனம் வேணும். ஏன்னா 8 குடையவன் உச்சம் பெற்று இருப்பதால் எதிர்பாராத விதமாக வயிற்று வலி, வயிற்றுக்கு கீழே வலிலாம் ஏதாவது ப்ராப்ளம் வரும். அப்டமனில் ப்ராப்ளம் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கிரக நிலவரம் சரியில்லை.
தயவு செய்து ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யூ ஷுட் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் யுவர் ஹெல்த். அப்புறம்தான் பாக்கி எல்லாம். எனவே ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். மகர ராசி அன்பர்களே, கும்பத்திற்கென்றைய நாள் நல்ல நாள். கடன் வாங்குவீங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படுவீர்கள், அதற்கு உடனே போய் இஎம்ஐக்கு கையெழுத்து போட்டுருவீங்க, கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். நினைத்த பொருள் கிடைக்குதே, அது நல்ல நாள் தானே. கடன் இல்லாத மனுஷன் யார் இருக்கான்? எனவே இன்றைய நாள் பொருளாதாரத்திலே ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்வீர்கள். மாலை நேரத்திலே ஒரு சந்தோஷமான செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் அனைவரும் கலகலப்பாக சிரித்து மகிழ்ந்து பேசி சிரிப்பு சத்தம் கேட்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். உங்கள் வீட்டிலே கலகலன சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். வெங்கலக்கடையில் யானை புகுந்தா மாதிரி இருக்கும் கலகலகலன்னு. எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் உச்சமடைந்திருக்கிறது. 4ஆம் இடத்து குரு 8, 10, 12 ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது. 2, 9 கூடைய செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறது. 7, 4 கூடைய புதனும் ராசியிலேயே இணைந்திருக்கின்றன. நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையில் இருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு. ராசியில் சனி, செவ்வாய், புதன். சனி எப்படின்னு 2 வருஷம் ஆகும். 2029 தான் போகும். அது வரைக்கும் அங்கே தான் இருக்கும். அது இந்த பராபவ வருஷத்தில் சனி ஒரே நட்சத்திரத்திலே இருக்குது. உத்திரட்டாதியை விட்டு நவரவே இல்லை. முழுக்க முழுக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே முழுக்க மீனராசியிலேயே சனி சஞ்சரிக்கின்ற வருடம் இந்த பராபவ. இப்பொழுது செவ்வாய் புதன் அங்கே இணைந்திருப்பது ஒரு விதத்தில் நன்மை. ஏனென்றால் புதன் நன்மை செய்யும், செவ்வாய் நன்மை செய்யும் மீனராசிக்கு. இவை எல்லாம் ஒன்றாக இணைந்திருப்பதால் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள். அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டசபை தேர்தல். தயவு செய்து வாக்களியுங்கள். 100% வாக்கு பதிவாக வேண்டும். 100% போலிங் ஆனோம். என்ன இருந்தாலும் போயிட்டு ஓட்டு போட்டு வந்துடணும். ஓட்டு போடாமல் இருக்கவே கூடாது. யாருமே ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. என்னுடைய ரசிகர்கள்னு சொல்கிறவங்க தான் மட்டும் அல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் சேர்த்து ஓட்டு போடவை. 100% போலிங் ஆனால் தான் நல்ல ரிசல்ட். அதனால் நல்ல ரிசல்ட் வரணும்னா நம்ம எல்லோரும் போய் ஓட்டு போடணும். நம்ம கூட இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, குடும்பத்தார், சொந்தக்காரர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாரையும் போய் தயவு செஞ்சு ஓட்டு போட்டுவாங்க அப்படின்னு அனுப்புங்க. 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யுமாறு பொதுமக்களை ஜனநாயக கடமையை தவறாமல் செய்யுங்கள் என்று சொல்லி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்.